சென்னையில் இருந்து ஏராளமான மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த நிலையில் போதிய பேருந்துகள் இல்லாததால் கிளாம்பாக்கம் மற்றும் தாம்பரம் பேருந்து நிலையங்களில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்தில் இன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறையும் தொடங்கியுள்ளதால் தேர்தலில் வாக்களிப்பதற்காக பொதுமக்கள் குடும்பத்துடன் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்தனர். இதனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நேற்று மக்கள் கூட்டம் அலைமோதியது. விழுப்புரம், மன்னார்குடி உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு போதிய பேருந்துகள் இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இப்போ கீழாம்பாக்கத்துல 2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் எல்லாம் இருக்கு, ஆனா அப்பயும் போக முடியல. போதிய பஸ் வசதி இல்ல. அதனால பஸ் வசதி இன்னும் நிறைய விட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்க ஃபீல் பண்றோம். ஸ்ரீபெரும்புத்தூர்ல நீங்க வந்தா 7:30 மணிக்கு இங்க வந்தேன். நான் 7:30 மணிக்கு வந்து இது வரைக்கும் மணி 9 ஆகுது. ஆனா வர பஸ் பூரா ஃபுல்லாகுது தான் சொல்றாங்க, தவிர ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா எந்த பஸ்ஸும் எடுத்தப்பாடு கிடையாது. ஆனா வேற பஸ் வரும்னு கேட்டாங்க, இன்னும் வர காணும். நானும் இது வரைக்கும் 7:30 மணிலேருந்து நிற்கிறேன். ஆனால் அந்த பஸ் தவிர 1 மணி நேரம் ஃபுல்லாக தான் நிற்குது. ஆனால் வேற பஸ் வந்தவரை நாங்கள் யாரும் ஏறி போகலாம். நாங்கள் எத்தனை மணிக்கு ஏறி போய் எத்தனை மணிக்கு அங்கே வரலூருக்கு இறங்குறோம். இது வரைக்கும் பஸ்ஸே பண்ணல. ஆனால் பஸ்ஸே அதிகமாக விடல. விட்டாதானே நாங்கள் போக முடியும். நாங்கள் காத்திருந்தும் பேருந்துகள் கிடைக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். முழக்கங்களை எழுப்பியபடி மறியலில் ஈடுபட சென்ற பொதுமக்களை போலீசார் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர். இதேபோன்று சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக தாம்பரம் பேருந்து நிலையத்திலும் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. ஆனால் போதிய பேருந்துகள் இல்லாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தாம்பரம் GST சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் போதிய பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தனர். இதையடுத்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். இதனிடையே ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் 2 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருச்சிக்கு அதிகபட்சமாக 2520 ரூபாயும், கோயம்புத்தூருக்கு 3080 ரூபாயும் வசூலிக்கப்படுவதாக தெரிவித்தனர். திருச்செந்தூருக்கு 2700 ரூபாயும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஆம்னி பேருந்துகளில் விமான டிக்கெட்டுக்கு நிகரான கட்டணத்தால் தனியார் பேருந்துகளை நம்பியிருந்த மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் சென்னையில் இருந்து ஒரே நேரத்தில் வெளி மாவட்டங்களுக்கு ஏராளமான வாகனங்கள் சென்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தாம்பரம், குடுவாஞ்சேரி, சிங்கப்பெருமாள் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்கள் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்தனர்.